காப்பாற்றுன்னு தெரிஞ்சு காப்பாற்றி தான் விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட சாமி நம்மளை காப்பாற்ற மாட்டேங்காங்க. நான் என்னத்தை காப்பாற்றுறது? சரி, 1-2 பேருக்கு சரி தெரியாமல் இருக்காங்கன்னு ஏதாவது ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்து அவங்கள கொஞ்சம் குசி போடுவோம்னா அதுவும் சிக்கலாக இருக்கு. அப்படி லைனில் கையில் எடுக்கும்போது நமக்கு அவப்பேர் வர்றது மாதிரி. நான் அதுலேயும் உஷாராக இருக்க வேண்டியது. 20 வருஷமாக எந்த அவப்பேரும் இல்லாமல் இங்கே வந்து நான் ஒரு அவப்பேர் சுமக்க முடியுமா? சரி, ரைட், இன்னும் கொஞ்சம் நாள் ஆளு குழம்பு நேரம் வரும்போது பார்த்துக்குவோம். இப்போ மாமரம் காய் காய்க்குன்னு சொன்னால் அதுக்கு பிஞ்சு விட்டு காய் வந்த உடனே பழுத்துருது. அதுக்கு 3 மாதம் கழிச்சு தானே பழம் காய் காய்க்கு பழுக்கு. அப்படி காலம் வர்றப்போ பழுக்கிறப்போ நம்ம காய் நகர்த்திக்கலாம்னு விட வேண்டியது. அப்படி நேரம் வந்து நகர்த்தி விடக்கூடிய நேரம் வர்றது, அப்படி வரக்கூடியதில் பிச்சாசாமி குடும்பமும் ஒன்று. அதில் வெயிட் பண்ணி நேரம் வரும்போது நகர்த்தி விட்டுக்குருவோம் அப்படின்னு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்ல. பொறுமையும் இருக்க மாட்டீங்க. உன்னால் முடிஞ்சவரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீ வந்து நம்பிக்கையை வச்சு இறங்கி சொன்னதை பாதத்தை பிடிச்சி மன்றாடி பிரார்த்தனையில் கொண்டுட்டு போனால் அதுவும் செய்ய மாட்டீங்க. பிற எப்படி சீக்கிரமாக ஜெயிக்க முடியும்? என்ன கேட்டால் நீங்கள்லாம் இந்த பெரிய ஆளுகள்லாம் வர்றதை விட உங்கள் புதுசுக்களவா அனுப்பிச்சி விட்டீங்கன்னு எனக்கு நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா கற்றுக்குறங்க. அதுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறிடுங்க. அப்படியாவது செய்யுங்க. உங்கள் பொருசுகளெல்லாம் அனுப்பிவிட்டு நீங்களாம் உங்கள் வீட்டில் இருங்க. நான் பாட்டுக்கு ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு அதுகளை மேய்ச்சிக்கிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லி கொடுத்துருவேன். அது பாட்டு தாத்தா சாமி என் பின்னாடியே தெரியுங்க. ஆமாம், இந்த பள்ளிக்கூட லீவு காலத்துலலாம் எல்லாருக்குள்ளேயும் இங்கே விட்டுட்டு போங்க. அதுகளாவது கற்றுக்குறங்க. நீங்களும் கற்றுக்கிற மாட்டீங்க, நீங்களும் சீர்திருத்தமாக மாட்டீங்க இல்லையா? அந்த பிள்ளைகளும் கெடுத்து டீச்சர் ஆகிடுவீங்க. சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதுயா. அதாவது செய்யுங்க. உங்களை விட நான் நல்லாவே பார்த்துக்குவேன். என் கூட குழந்தைய 1 வாரம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். உங்களுக்கு மொத்தம் மறந்துட்டு பேசாமல் இருந்துக்குங்க. திருப்பி நீங்கள் கூப்பிட்டா கூட அப்புறம் வர்றது கஷ்டம். அவன் உலகத்திலேயே இவன் தான் அதிசய புளுத்தி புள்ள பெற்று வச்சிருக்கானா. இவனும் இவன் பொண்டாட்டி லீவு தானே சாமி. நான் இப்ப சொல்றது தெரியுதாடா புழுக்கு? ரைட்டு, சொல்லுங்க. உலகத்திலே அதிசய புளுத்தி புள்ள பெற்று வச்சிருக்கான் இவன். ஆமா, அந்த ரோட்டை விட்டு இப்படி வரக்கூடாது. காரோட சுடுமுறை அது அங்கே கழிவுத்துல கொண்டு போய் விட்டான். இருக்குடி மகனே, ஒரு நாள் பிரிசனு முன்னாடி சாமியோன்னு அந்த முக்காடு ஓட்ட அழுவிக்குவாரு. அன்னைக்கு அடிக்கிறேன் ஆணி. இது அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தார் சுடாது. அப்போ தார் ஓட்டில் ஆணி இருக்கும். இப்போ கறிவளத்தில் போய் விட்டு வந்துருக்கான் சாமி. 2 பிள்ளையும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காங்க. கொண்டாட்டி என்னைக்கு ஊருக்கு போனாலும் அன்னையிலேருந்து சட்டி போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் மாமியா பார்க்க போகிறேன். அது இங்கே நம்ம கேட்டால் நாங்கள் மாமியார் கருவிலத்தில் இருக்கோம்ங்கிறது. அந்த புள்ள பொண்ணு கேட்டால் நான் ஆசிரமத்தில் இருக்கிறோம். அதுதான் அப்படியே சொல்லுங்க. அன்னைக்கே